வருஷம் வந்து வேட்டிகன் சிட்டியில் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து ஜூப்ளி இயர், 25 இயர்ஸ் ஒன்ஸ் வர ஒரு இயர். இது என்ன ஸ்பெஷல்னால் ஒரு ஹோலி டோர் இருக்குது. அந்த டோர் வந்து 25 இயர்ஸ் ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் இப்போ நம்ம என்ட்ராக போகிறோம். இதுதான் அந்த ஹோலி டோர். ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? ஃபைனலி செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸோட மேலே சீலிங்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. நிறையா ஆர்டிஃபேக்ட்ஸோட. வேட்டிகன் சிட்டியில் இருக்கும் செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஒவ்வொரு செதுக்கி வச்சுருக்காங்க. ரூஃப்லலாம் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னே தெரியல. பிரம்மாண்டமாகவே இருக்கு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பயங்கரமாக இருக்குது. வெளி அந்த லைட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்படியே ஜொலிக்குது எல்லாம். என்ன ஒரு வியூ! அந்த வெளியிலேருந்து வர சன்லைட் தான் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. அந்த கிளாஸில் நிறையா லைட்ஸும் வச்சுருக்காங்க உள்ளே. ப்ளஸ் சன்லைட் அப்படி ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கிளிட்டர் ஆகிற மாதிரி பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. எல்லா விண்டோஸ். ஓகே, நம்ம இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம். எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் இருந்து அண்டர் கிரவுண்ட் போயிட்டு அது வழியாக வர போகிறோம். அண்டர் கிரவுண்டில் தான் வந்து எல்லா போப்போட ஃபர்ஸ்ட் போப் செயின்ட் பீட்டர் அவரோட சமாதி, அப்புறம் இன்னும் நிறையா இம்பார்ட்டண்ட்டான போப்ஸோட சமாதிலாம் இருக்குனாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் போயிட்டு உள்ளே வர போகிறோம். ஓகே, இதுதான் அந்த அண்டர் கிரவுண்ட் பேசேஜ். ஃபேமஸான போப்ஸோட டாம்ஸை பார்க்க போயிட்டுருக்கோம். மேபி இந்த கடைசியாக இருந்த போப் ஃப்ரான்சிஸும் அவரோட டாம்பும் இங்கே தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. இது எல்லாமே வந்து டாம் தான். எல்லாமே ஒவ்வொரு ஃபேமஸான போப். லைக் 14th செஞ்சுரியில் இறந்தவங்களோட டாம் முதற்கொண்டே இருக்குது. இவரெல்லாம் 1464 இருந்து 1471 வரைக்கும் இருந்திருக்காரு. 1965 இருந்திருக்காரு இவர். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து செயின்ட் பீட்டர்ஸோட டாம். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு போப் அண்ட் ஜீசஸோட 12 சீடர்களோட தலைமை சீடர் இவர் தான். இதான் நான் கண்டுபிடிச்சது. இவரோட டாம் மேலே தான் இந்த செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவே கட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அங்கே இருக்க டாம். ஸோ மேலே போகிறோம். கீழே இருந்து மேலே தான் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், பெசிலிக்கா. வேறு எக்ஸாக்டாக இதுக்கு கீழே தான் செயின்ட் பீட்டர்ஸோட டாம் வச்சுருக்காங்க. முடிஞ்சா எப்படி இருந்துச்சு? உள்ள இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் டிராயிங்ஸ்லாம் செம்மையா நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம போய் அத போய் எதுக்கு யோசிச்சிக்கிட்டு? அதான் செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயர். அதுக்கு பின்னாடி இருக்கதான் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா. இப்போதான் போய் முடிச்சுட்டு டெர்மினி போயிட்டு ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி ஏர்போர்ட் வந்துட்டோம். டெர்மினல் கண்டுபிடிச்சி ஃப்ளைட் ஏறி பாரிஸ் கிளம்ப முடியும். ரோம் வாஸ் ஆசம். பட் ஆனால் வெயில் பயங்கர வெயில், கொஞ்சம் கொளுத்தி எடுத்துருச்சு. எக்ஸப்ட் தட் லைக் நிறையா பிளேசஸ் பார்க்க முடியல, ஏன்னா வெயில் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு டைம் ரோம் வருவோம்னு நினைக்கிறேன். வர்றேன், திரும்ப வர்றேன். ஃபவுண்டனில் காயின் வேறு போட்டிருக்கோம். கண்டிப்பாக வருவோம். Until then, it's bye from Kavya. Bye.